இந்த வீடியோவில் நம்ம வீக்லி CAD சேலஞ்ச் 6ஓட ட்ராயிங் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ட்ராயிங் இதுதான், இதோட ஐசோமெட்ரிக் வியூ. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ நம்மளுக்கு ஆர்த்தோகிராஃபிக் வியூஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எல்லா டைமென்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்கொயர் 40 கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர் 40 அப்படிங்கும்போது இந்த சைடும் 40 தான், இந்த சைடும் 40 தான். இதுக்கான வேல்யூஸ் கொடுக்கல, பட் ஸ்கொயர் கொடுத்துக்கிறதுனால அதில் எல்லா பக்கமே 40 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி ட்ரா பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பேஸ் இது ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் ட்ரா பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நான் வந்து PTC Creo சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒர்க்கிங் டைரக்டரி ஆல்ரெடி நான் செட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் நியூ ஃபைல். ஸோ ஃபைல் நேம் வந்து வீக்லி CAD சேலஞ்ச் 6. யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் அன்டிக் பண்ணி விட்டுட்டு ஓகே. MMNS பார்ட் சாலிட். ஸோ நான் வந்துட்டு பிளேன்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்கெட்ச், டாப் பிளேன், ஸ்கெட்ச் வியூ. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த 40க்கு ஸ்கொயர் ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஈக்குவல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இந்த ரெண்டு டைமென்ஷனும் ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்கொயர் ஃபார்மேட் கிடச்சிடும். ஜஸ்ட்டு நான் இப்போது டைமென்ஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டைமென்ஷன் 40 என்டர். ஸோ 40 ஸ்கொயர் வந்துருச்சு. அடுத்தது லைனில் போயிட்டு இந்த கார்னர்லேருந்து இந்த மிடில் வரைக்கும் ஒரு லைன் வந்திருக்கு. இது எப்படி நான் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா, ட்ராயிங்கில் பாருங்கள், இது 14 கொடுத்துட்டாங்க. அப்போ இது 20. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த எட்ஜிலேருந்து மிடில் வரைக்கும் ட்ரா பண்ணோம் அப்படின்னா 20 கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு டெலிட் செக்மெண்ட். இது நம்ம டெலிட் பண்ணிடலாம். க்ளோஸ் லூப் கிடச்சிருச்சு, நம்மளுக்கு எல்லா டைமென்ஷனும் கிடச்சிருச்சு. ஜஸ்ட் அப்டேட், எக்ஸ்ட்ரூட். இதோட ஹைட் இங்கே பாருங்கள், பேஸ் வந்து 10 mm, டோட்டல் ஹைட் வந்து 20 mm. ஸோ அப்போ இந்த பேஸ் மட்டும் 10க்கு நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இந்த வியூஸில் போயிட்டு நான் வந்து இந்த ஷேடிங் அப்படிங்கிறத வச்சுக்கிறேன், இல்லை உங்களுக்கு அந்த எல்லோ கலர் தெரியாது. ஸோ இது வந்து 10 mm டிக் மார்க். ஓகே, ஜஸ்ட் இந்த டாப் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த ஸ்கெட்ச் போகிறேன். ஸ்கெட்ச் வியூ. ஸோ இந்த கார்னரில் 20க்கு நம்ம ஸ்கொயர் ட்ரா பண்ணணும். ஸோ ரெக்டாங்கிள் இந்த கார்னரில் இந்த கார்னர் வரைக்கும் உங்களுக்கு டச் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் வந்துட்டு இந்த மிடில் வரைக்கும் ட்ரா பண்ணாலும் ஓகே, இல்லை உள்ளே ட்ரா பண்ணிவிட்டு டைமென்ஷன் அப்டேட் பண்ணிட்டாலும் ஓகே. நான் உள்ளே ட்ரா பண்ணிவிட்டு இதோட டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் 20. அகைன் இதுவும் வந்துட்டு 20. அப்டேட், எக்ஸ்ட்ரூட். இதோட ஹைட்டும் 20 தான். ஜஸ்ட் அப்படியே அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ நம்மளுக்கு தேவையான மாதிரியான ப்ரொஃபைல் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப சிம்பிள். அப்புறம் உங்களுக்கு தெரியும் எப்படி நம்ம இதை சேவ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வந்து டிராஃப்டிங் பண்ணுறது அப்படின்னு. ஸோ டிராஃப்டிங் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.